நம்மெல்லாம் ஒரு டீம் ஆக போறோம்னா முதல்ல இந்த காஸ்டியூம் பிஹேவியரை மாத்தணும். இனிமே நாம எல்லாம் ஒரே டீம். நான் சொல்ற நம்பர்ல யாரு காசு போடுறீங்களோ அவங்களுக்கு லாபம். உன்னை தோக்கடிக்கிறதுக்கு பிக் டாடி எல்லாம் தேவையில்லை. முதல் முறையா நீ தோத்துட்டேன்னு சொல்றத நான் கேட்கிறேன். சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? பிக் டாடி எங்க இருக்காங்கிறது தெரிஞ்சுதா? அர்ஜுன், நான் சொல்றது கேளு. பிக் டாடி ரொம்ப டேஞ்சரான ஆளு. இப்ப கூட நான் உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன். மேடம், எனக்கு அட்வைஸ் எல்லாம் வேணாம். அவனோட அட்ரஸ் தான் வேணும். அர்ஜுன் அர்ஜுன் அர்ஜுன், நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். சோ நீ பிக் டாடியை பார்க்க வந்திருக்க. ஏய் ஏய், நைஸ் ஜாக்கெட். ஹூஸ் போட்டோ? நீ இந்த நாயோட ஆளா? அவர் என்னோட அப்பா. ஓ, விஸ்வநாதன். இந்த நாய் தான் உயிரோட இல்லையே. இந்த நாயை கொன்னது பிக் டாடி தான். உயிரோட இல்லாத போட்டோ நீ எதுக்கு வச்சிருக்க? So what? Hey! And boom. பிக் டாடி கேஷினோக்கு நான் இப்பவே போறேன். அந்த கேஷினோவை நான் சுடுகாடா மாத்துறேன். கேளு. நானும் ஆடுறேன். 500க்கு டோக்கன் கொடுங்க. இந்த வாட்டி டைஸ் நம்பர் கரெக்டா சொல்லிடுவேன். நான் 17ல கட்டுறேன். 8 முறையும் சின்ன நம்பர் தான் வந்திருக்கு. நீ என்ன வந்ததும் பெருசுல கட்டுற? ஏ விட்ரி, சாருக்கு தோத்து போறோம்னு ஆசை போல. ட்ராக் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்க. அர்ஜுன் வச்ச குறி தப்பிச்சதா சரித்திரமே இல்ல. எப்படி சார் இவ்ளோ ரிஸ்க் எடுத்தீங்க? உங்களுக்கு பயமா இல்லையா? அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரணும்னா நம்மளும் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். அடுத்து நான் கட்ட போறது 18ல. பார்த்து பிரதர், 18 பெரிய நம்பர். மறுபடியும் யோசிங்க சார். 18 ரொம்ப பெரிய நம்பர். சார், நான் ஓல்டு பிளேயர். இதுல இருக்க 3 டைஸ்லயும் 6 வந்தாதான் நீங்க சொல்ற 18 வரும். அப்படி வர வாய்ப்பே இல்ல. இம்பாசிபிள். நீங்க இந்த ஆட்டத்தை ஆடி இருக்கீங்க. ஆனா நான் இந்த ஆட்டத்தோட வாழ்ந்து இருக்கேன். நான் சொல்ற நம்பர்ல யாரு காசு போடுறீங்களோ அவங்களுக்கு லாபம். என்ன கான்ஃபிடன்ஸ் உனக்கு? என் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க 18வது நம்பர்ல கட்டுங்க. நான் 18ல வைக்கிறேன். நானும் 18ல வைக்கிறேன். நானும் வைக்கிறேன். நானும் வைக்கிறேன். சார் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணுங்க. சார் ஓபன் பண்ணுங்க. அடேங்கப்பா, ஆளுதான் ஹைட்டா இருக்கான்னு பார்த்தா மூளையும் வெயிட்டா இருக்குதே. லக்கி மேன் பிராங்க். இவர் எப்பவுமே எந்த ஆட்டத்திலையுமே ஜெயிக்க மாட்டாரு. ஆனா ஜெயிக்கிறவங்களை அண்ணா அண்ணன்னு சொல்லி அண்ணனாக்கிடுவாரு. அவங்க கிட்ட இருந்து 2% கமிஷன் வாங்கிடுவாரு. அண்ணே உட்காருங்கண்ணே. அண்ணே உட்காருங்கண்ணே. அண்ணே உட்காருங்கண்ணே. என்ன எல்லாரும் பாக்குறீங்க? எங்க அண்ணனுக்கு நான் தான் செய்வேன். உங்களுக்கும் இந்த கேமுக்கும் சம்பந்தமே இல்ல. நீங்க யாரு? என்னது, நான் யாரா? நான் இவரு தம்பி. இவர் எங்க அண்ணன். என்னதான் அவருக்கு திறமை இருந்தாலும் அவருக்கு ஒரு லக்கு வேணும்ல.
அதுக்கு தான் இந்த லக்கி மேன் பிராங்க். நீ கொஞ்சம் ஓவரா தான் பேசுற. ஆனாலும் நல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் பேசாம நின்னு ஆட்டத்தை பாரு. என்ன எல்லாரும் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு ஆட்டத்தை ஆரம்பிங்க. அண்ணா நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நீங்க எள்ளுனா நான் எண்ணெயா இருப்பேன். நீ எண்ணெயாவும் இருக்க வேணாம், வெண்ணையாவும் இருக்க வேணாம். இனிமே நான் இந்த டேபிள்ல கேம் ஆட போறதில்ல. சார் ப்ளீஸ் சார் உட்காருங்க சார். காயின்ஸ் எடுத்துட்டு உள்ள போ. ஓகே. ஏய் வாங்க, அவங்க எங்க போறாங்களோ அங்கே போவோம். சரி வாங்க போலாம். அர்ஜுன் 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 அர்ஜுன். புது கார்டு எடுங்க. எங்க அண்ணனுக்கு பிளாக் ஜாக் ஆட போறாரு. பிளாக் ஜாக் எப்படிப்பட்ட கேம்னா எதிர கிங் குவீன் ஜாக். இதோட மதிப்பு 10 நம்பர். ஏஸ் கார்டை 1 எண்ணலாம் அல்லது 11 எண்ணலாம். எந்த பிளேயரோட கார்டு நம்பர் 21க்கு ஈக்குவலா அல்லது அதை விட கம்மியா இருக்கோ அவங்க ஜெயிச்சிடுவாங்க. 21 விட அதிகமா வாங்குற பிளேயர் தோத்துடுவாங்க. சார் எவ்வளவு வைக்க போறீங்க? டேபிளோட லிமிட் எவ்வளவு? ஒரு சிங்கிள் டேக்கு 5 lakhs சார். அப்போ சரி, 5 lakhs வச்சிருங்க. 5 லட்சமா? ஏ! அடுத்து போடு, அடுத்து போடு. சொல்லு. பாஸ், இங்க ஒருத்தன் வெறும் 500 ரூபா கொண்டு வந்து லட்சக்கணக்கில் ஜெயிச்சிட்டு இருக்கான். எல்லா டேபிளையும் காலி பண்ணிட்டு இருக்கான். அவன் அங்கேயே பிடிச்சு வை, நான் வரேன். ஓகே பாஸ். அண்ணா மொத்த டேபிளும் காலினே. இன்னும் ஏதாவது டேபிள் பாக்கி இருக்கா? ஏய், உண்மையிலேயே யார் ராணி? எதுக்கிட்ட எங்க வந்திருக்க? என் ஹிஸ்டரி ஜியோகிராஃபி எல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. உன் பிக் டாடியை வர சொல்லு, அவர்கிட்ட சொல்றேன். அடி போலி மோனே. அர்ஜுன் அர்ஜுன் விஸ்வநாத், உன்னை யாருமே தோக்கடிக்க முடியாதுன்னு இங்க வந்து சீனை போட்டு சுத்திட்டு இருக்கியா? நீ எங்கேயும் வந்துட்டியா? இந்த ரோலக்ஸ் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். குருவாயூரப்பன் போலே. மனசிலாயில்ல அர்ஜுன், உன்னை தோக்கடிக்கிறதுக்கு பிக் டாடி எல்லாம் தேவையில்லை. இந்த ரோலக்ஸ் போதும். இன்னைக்கு ஜெயிக்கிறவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். பொம்பளை மாதிரி கேஷினோ புதருக்குள்ள ஒளிஞ்சிருக்கான் உன் பிக் டாடி. ஆனா ஒண்ணு, இந்த கேஷினோ காலி ஆயிடுச்சுன்னா புதரை தோண்டி பிக் டாடியை வெளியே கொண்டு வந்துதானே ஆகணும். அர்ஜுன் லிமிடெட் எடிஷன், ஆனா இன்னைக்கு அன்லிமிட்டெட் எடிஷன் தான். ரோலாக்ஸ், உன்னோட கடைசி காசு புடுங்குற வரைக்கும் വിളയാട പോരെ. അച്ചോടാ, എന്ത് വലിയ സ്വപ്നം. പക്ഷെ അവന്റെ സ്വപ്നം ഒന്നും ഫലിക്കാൻ പോകുന്നില്ല. ഇവൻ കണവല്ലാത്തിയും തറമട്ടമാക്കാം. ഇവന് പഴയ ആണി കൂടെ പുടുങ്ങ മുടിയാ. എല്ലാവർക്കും സോറി. Now everybody can go out, 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 out. Go out and out. நானும் மிஸ்டர் அர்ஜுனும் இங்க தனியா உள்ளே விளையாட போறோம். இன்னைக்கு ரத்த ஆறு ஓட போகுது. அந்த ரத்த ஆறுலயே எங்க அண்ணா ஸ்விம்மிங் அடிப்பாரு. Funny guy. லக்கி மேன், நீயும் கிளம்ப. இது ஏன் விஷயம், நான் பாத்துக்கிறேன். அண்ணா, பாதியில பிரேக்கப் ஆனவனும் பார்ட் டைம் வேலையை விட்டவனும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னா. மிஸ்டர் அர்ஜுன் விஸ்வநாத், இந்த கேம்ல நீ சீட்டிங் எதுவும் பண்ணக்கூடாது. அதை என்ன பார்த்து சொல்லாத, கண்ணாடிய பார்த்து சொல்ல. என்ன கேம் ஆடலாம்? டைஸ் ஆடலாமா? அண்ணா, அவன் டைஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங் போல, அதனாலதான் அதை ஆரம்பிக்க சொல்றான். ஒத்துக்காதீங்க, நீங்க மங்காத்தா சீட்ல இருந்து ஆரம்பிங்க. எனக்கு டைஸ் கேம் ஓகே. அண்ணா, என்ன பண்றீங்க? நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்களா? உங்களோட சேர்த்து என்னையும் காலி பண்ணிடுவீங்க போலயே. 6 டைஸை 2 பேரும் ஒரே வாட்டி ரோல் பண்ணணும். எந்த நம்பர் வருதோ அதை டோட்டல் பண்ணணும். அப்புறம் யாரோட டோட்டல் அதிகமா இருக்கோ அவங்க தான் the winner. பெர்ஃபெக்ட். சரி, இப்போ நீ சொல்லு, ஆட்டத்துல என்ன வைக்க போற?
இந்த கேம்ல நான் ஜெயிச்சுட்டா இதுவரை நீ சம்பாதிச்ச காசெல்லாம் எனக்கு. அப்புறம் நீ தோத்துட்டா உன்னோட 3 விரல் நான் வெட்டிடுவேன். அடுத்த 3 நாள் கேசினோக்கு வெளியில முட்டி போட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் எல்லாருக்கும் தெரியும் இந்த ரோலக்ஸ் கிட்ட மோதினா என்ன நடக்கும்னு. ஓகே, ஒருவேளை நீ தோத்துட்டா? நீயே சொல்லு. நீ தோத்துட்டா உன் லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிற நடு விரல வெட்டிடுவேன். அப்புறம் உன் பெரியப்பா, அதான் பிக் டாடி, அவர் கூட நீ எனக்கு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி தரணும். உனக்கு ரொம்ப தான் பேரச தம்பி. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. பரவாயில்ல, விதி யார விட்டுச்சு. ஸ்டார்ட் தி கேம். ഈ കുലുക്ക് കുലുക്കുന്നത് നീ ഡൈസ് കുലുക്കുന്നത് பார்த்தா உயிரே போயிடும் போல. உன் உயிரை காப்பாத்தி வச்சுக்கோ, இன்னும் நீ நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. ம். ஓ 6 6 6 6 6 6 36 பிரமாதம். முதல் ரவுண்ட்ல இவ்வளோ பெரிய நம்பரா? கேம்ல இட்ஸ் கால்ட் பிகினர்ஸ் லக். இப்போ உன்னோட டர்ன். உன்னோட பேட் லக் எப்படி இருக்குன்னு பாப்போம். ஓகே. கெஸ் பண்றியா? ட்ரை மோனே, ட்ரை 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 ட்ரை. முடியலையா? ഓ എന്റെ ഗുരുവായൂരപ്പാ, ഞാൻ കുലുക്കിയ ഡൈസും 6 6 6 6 6 6 36. கேம் டை ஆயிடுச்சு. எந்த பண்ணி இப்போ இந்த செய்ய இன்னொரு ரவுண்ட் ஆடலாமா? ஆனா ஒரு கண்டிஷன். போன கேம்ல ஹையஸ்ட் நம்பர் வந்தாதான் வின்ன, பட் இந்த டைம் லோவஸ்ட் நம்பர் வந்தாதான் வின்ன. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீ ஆடு. டபுள் ஓகே. இந்த வாட்டி கெஸ் பண்றியா? சும்மா பில்டப் கொடுக்காம காட்டுங்க. ஏய் குலா, அல்ல கைனா அல்ல கையாரு, ரொம்ப துள்ளாத. பாஸ் வேற லெவல் பாஸ். இந்த மாதிரி யாராலையும் பண்ண முடியாது பாஸ். போச்சு, இதோட அப்படியே ஓடிடலாம் வாங்க. இது நீ கெஸ் பண்ணிருக்க மாட்டல்ல? எந்த மோனே என்ன யோசிக்கிற? இப்படியே ஓடிடலாம்டா. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல. கைய கட்டி முட்டி போட்டு சரே விட்டுருங்கன்னு கெஞ்சிருங்க. உன்னை நான் விட்டுறேன். ஆனா டைம் ஓவர், உங்களால எஸ்கேப் ஆகவே முடியாது. வேணா அரை பாட்டில் அனஸ்தீசியா தரேன், வலிக்காம விரல வெட்டிக்கலாமா? யாரு ஒருத்தன் தோத்துருவோங்கிற பயத்தை ஜெயிக்கிறானோ அவன் தான் கில்லாடி. தலைக்கு மேல வெல்லம் போது. ஆனா எங்க அண்ணன் சொல்ற பஞ்சு நல்லா இருக்கே. இனி பாரு எங்க அண்ணனோட ஆட்டத்தை. மோனே, நீ டைஸ் உருட்டுற சத்தத்தை வச்சு நான் சொல்றேன், உன்னால என்ன ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. ஜஸ்டின். எஸ் பாஸ். கத்திய விட விரல் வெட்டுற நேரம் வந்துருச்சு. ஓகே பாஸ். என் டைஸ பார்க்காம உனக்கு அவ்வளவு கான்ஃபிடன்ஸா? மோனே, சரியாய கணிக்கார. சவுண்ட் வச்சு டைஸ் என்னன்னு சொல்லிடும். உன் டைஸ
நான் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரோலக்ஸ், காத்து எப்பவுமே ஒரே பக்கம் வீசாத. ஓஹோ, இப்போ பாரு. இப்போ பாரு. விழுந்துரு. இந்த கொஸ்டின் இனிமே வேஸ்ட். நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். எனக்கு இது மட்டும்தான் தெரியும். உனக்கு 1ஆம் நம்பர் வந்திருக்கு, எனக்கு அதை விட கம்மி, 0. சோ நான் ஜெயிச்சிட்டேன். அண்ணா நீங்க மனுஷனே இல்லண்ணா, கடவுள்ண்ணா. அண்ணா அண்ணா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கண்ணா. இவனோட விரலை வெட்டி அதை என்கிட்ட கொடுத்துருங்கண்ணா. நான் என் செயின்ல டாலரா போட்டுக்கிறேன். இவன் ரோலக்ஸ், சூதாட்டம் ஒருத்தனுக்கு மகுடத்தையும் கொடுக்கும், மரணத்தையும் கொடுக்கும். நீ என்னோட ஃபர்ஸ்ட் கண்டிஷனை நிறைவேத்த எனக்கு ஜெயிச்ச காசு பூரா கேஷா வேணும். அதுக்கப்புறம் உன் விரலை வெட்டணும். அவ்வளோ பெரிய காசு என் கையில் இல்லை. பிக் டாடி கிட்ட கேட்காம அதெல்லாம் கொடுக்க முடியாது. அப்போ எனக்கு உன் பிக் டாடியை மீட் பண்ண நேரம் வந்தாச்சு. நான் பிக் டாடி கிட்ட பேசிட்டு வரேன். மனே, എൻ്റെ വിരൽ വെട്ടാൻ പാടില്ല. அதெல்லாம் இந்த பிசினஸ்ல நோஸ் கட் பண்ற மாதிரி. ஆல்ரெடி உனக்கு நோஸ் கட் ஆகிடுச்சு. போ, போய் உன் பிக் டாடி கிட்ட பேச போ. ஹலோ பிக் டாடி, நான் கேம்ல தோத்துட்டேன் பிக் டாடி. முதல் முறையா நீ தோத்துட்டேன்னு சொல்றத நான் கேட்குறேன். என்ன பணைய வச்ச? என்னுடைய விரல், மற்ற கேஷ், உங்க கேசினோ எல்லாத்தையும் வச்சுட்டேன். என்னையா உன் ஆட்டத்தில் வச்ச? என்ன சொல்லு. இல்ல, அவன் என்ன சொல்றான்னா உங்களை மீட் பண்ணமா. ஆஹா, சரி, வரேன்னு சொல்லு. தேங்க்யூ பிக் டாடி. Damn it. என்ன பேசிட்டியா? ம், சரி, அந்த ஆள் வரட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம கணக்க முடிச்சிருவோம். குடு, உன் விரலை எடுத்துடலாம். இது பாரு, பறஞ்ச கேக்கு அது ஒன்றும் வேண்டாம். என்ன பறஞ்சா கேக்கு அரைஞ்சா கேக்குன்ட்டு. அண்ணா இவனை என்கிட்ட விட்டுருங்கண்ணா, நான் பாத்துக்கிறேன். எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? அப்படியே சொல்ற? கோ ஹெட். அம்மா இது பாரு, கிட்ட வர சொல்றது கேளு. இது பாரு, வேண்டாம் சொன்ன கேளு அர்ஜுன். இது பாரு, என் விரல வெட்டனா நான் உன் பாஸோட கழுத்து வெட்டிடுவேன். ஹலோ எவ்ரிபடி. யாருவ? ஏய், யார் நீ? நீ எப்படி உள்ள வந்த? ஜஸ்டின், எல்லா டோரையும் நான் உங்ககிட்ட க்ளோஸ் பண்ண சொன்னல, பண்ணல? நான் எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தேன் பாஸ். இவன் எப்படி வந்தானே தெரியல. ஹலோ, நீங்க ரொம்ப குழப்பிக்கவே வேண்டாம். இந்த டோரை நான் தான் ஓபன் பண்ணேன். இந்த டோர் மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எந்த டோரா இருந்தாலும் என்னால ஓபன் பண்ண முடியும். வாட்? பாஸ், நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. இவன் வரல, நான் வெட்டுறேன். ஏய் சுமாரு, நீ என் விரல வெட்ட போறியா? இது பாரு, என் விரல வெட்டினா நான் பாஸோட கழுத்து வெட்டிடுவேன். ஏய், ஹலோ, நான் உயிரோட இருக்க வரைக்கும் என் ப்ரோ மேல எவனும் கை வைக்க விட மாட்டேன். இவன் வரல, நானே வெட்டுறேன். ஏய், இது பாரு, சொன்ன கேளு. யாரும் பக்கத்துல வராதீங்க, யாரும் பக்கத்துல வராதீங்க. சொன்ன கேளு, யாரும் விரல வெட்ட முடியாது, யாரும் விரல வெட்ட முடியாது. சொன்ன கேளு, யாரும் வராதீங்க. பக்கத்துல வந்தா வராத. இது பாரு, நானே விரல வெட்டிப்பேன். யாரும் வராதீங்க பக்கத்துல, நானே வரேன். பாஸ் பாஸ், ஏன் பாஸ் இப்படி பண்ணீங்க? வாங்க ஹாஸ்பிடல் போலாம். வாங்க பாஸ். அர்ஜுன், என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? அவனுக்கு காரியமே பண்ணிருக்க வேண்டியது.
ஆனா கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு ஆஷா மேம். அர்ஜுன், நீ ஆபத்து தெரியாம விளையாடிட்டு இருக்க. இந்த நாய் தான் உயிரோட இல்லையே. இந்த நாயை கொன்னது பிக் டாடி தான். இதுவரை நீ சம்பாதிச்ச காசெல்லாம் எனக்கு. அப்புறம் நீ தோத்துட்டா உன்னோட 3 விரல் நான் வெட்டிடுவேன். முதல் முறையா நீ தோத்துட்டேன்னு சொல்றத நான் கேட்கறேன். என்ன பணைய வச்ச? நீ உன் அப்பாவை கொன்னவன பழி வாங்க வந்த. ஆனா என்னோட பழி கணக்கு உன்னோடதை விட பெருசு. ஆக்சுவலி நீ இல்லனா இன்னைக்கு என் கேசினோவே க்ளோஸ் ஆயிருக்கும். நீ ரோலக்ஸ் பண்ண ஃப்ராட அவ்வளோ ஈஸியா கண்டுபிடிச்சிட்ட. நீ இவ்ளோ பெரிய எக்ஸ்பர்ட்னு நான் நினைச்சே பார்க்கல. ஐயோ மேம், நான் எக்ஸ்பர்ட்லாம் இல்ல. ஆனா என் கண்ணு கழுகு கண்ணு மாதிரி, யாரும் ஈஸியா தப்பிக்க முடியாத. என்கிட்ட நீ உண்மையை சொல்லலைனாலும் பரவாயில்ல. பட் ஜாபை கண்டினியூ பண்ண. நான் உனக்கு சீனியர் ஸ்பாட்டரா பொசிஷன் கொடுக்கலான்னு டிசைட் பண்ணிருக்கேன். ஐம் சாரி மேம். எனக்காக நிறைய பண்ணிருக்கீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஆட்டத்தை தொட்டுட்டேன். இனிமே இந்த ஆட்டம் என்னை விடாத. இனி நான் போக வேண்டிய பாதையில தனியா தான் போகணும். ஓகே அர்ஜுன், இதாவும் முடிவுனா நான் தடுக்கல. பட் அட்லீஸ்ட் இந்த இந்த கிஃப்டையாவது எடுத்துக்கோ. மேடம், நியூ இயரை சந்தோஷமா கொண்டாடு. நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். உனக்கு எப்ப ஹெல்ப் தேவைப்பட்டாலும் நீ இங்க வரலாம். மை பிளேஸ் இஸ் ஆல்வேஸ் ஓபன் ஃபார் யூ. சாரி சொல்லதான் வந்தேன். ஐம் சாரி. ஐயா சாமி, பிச்சை போடுங்க ஐயா. ஐயா சாமி. ஹாய். இந்த பேக் எடுத்துட்டு வீட்டுக்கு போங்க. சரி. இந்த குழந்தைங்க நல்லா படிக்க வைங்க. அம்மாமா, இங்க வேண்டாம், வீட்டுக்கு போய் பாருங்க. ஐயா, எங்களுக்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு? இது எனக்கு போதும். ஓகே, பாய். ப்ரோ 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 நில்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ, ஒரே நிமிஷத்துல ஏழை பொண்ண பணக்காரியா மாத்திட்டீங்க. நீங்க ஒரு நடமாட நல்லவர் ப்ரோ. அங்க கேசினோல பணமலை கொட்டுது. இவங்க மேல ஒரு சாரலாத அடிக்கட்டுமே. ஓ ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். முதல்ல கேட்ட பிச்சைக்காரனுக்கு காசு போடாம அந்த அம்மாவுக்கு மட்டும் எல்லா காசும் போட்டீங்களே, அது ஏன்? ஒரு நல்ல கேம்ப்லருக்கு எல்லா பக்கமும் கண்ணு இருக்கணும். அந்த பிச்சைக்காரன் அக்கவுண்ட்ல உன் அக்கவுண்ட்ல இருக்கிறத விட அதிகமா இருக்கு. ஐயோ, அவன் பிச்சை எடுக்கிறது ஒரு பிசினஸ். ஆனா இந்தம்மா பிச்சை எடுக்கிற நிலைமை வரும்போது கூட உழைச்சு பிழைக்கணும்னு நினைக்கிறாங்க. ப்ரோ நீங்க வேற லெவல் ப்ரோ. ப்ரோ பேசாம நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துலாம் ப்ரோ. நம்ம காம்போ ஒரு கலக்கல் காம்போவா இருக்கும் ப்ரோ. அது மட்டும் இல்ல, என்கிட்ட ஏகப்பட்ட கனெக்ஷன் இருக்கு. நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தோம்னு வச்சுங்களேன், இந்த கசினோவே ஒரு கலக்கலாம் ப்ரோ. கனெக்ஷனா? அப்போ இவனை யாருன்னு தெரியுமா? ப்ரோ இவன் ட்ரக் டேவிட் ப்ரோ. ரொம்ப வருஷமா ட்ரக் ஓட்டிட்டு இருந்தான். இப்ப பார் வச்சிட்டு இருக்கான் ப்ரோ. அவன் பார் பக்கத்துல இன்னொரு பார் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் அங்க சீட்டாடுவான் ப்ரோ. ப்ரோ சீட்டாடியே பல பேர் ஆட்டத்துக்கு ஆப்பு வச்சு அன்றரை வரை கைட்டி விட்டுருவான் ப்ரோ. இவன் வேற மாதிரி ப்ரோ. இவன் இது வரைக்கும் இவனை ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. கன்ஃபார்மா இவன் அவன் தான் உனக்கு நல்லா தெரியுமா? ப்ரோ நான் இன்னைக்கு நடுத்தரு நாராயணனா நிக்கிறதுக்கு காரணம் இவன் தான் ப்ரோ. போன வாட்டி நாங்க சீட்டாட போனப்போ சூப்பரா சீட்டாடியை நான் மறிக்கிட்டான். நான் ஆசையா வச்சு இந்த காரையும் பிடிங்கிட்டான். இன்னைக்கு கால் டாக்ஸி பிடிச்சி போக கூட காசு இல்லாம என் காலையே டாக்ஸி ஆக்கி பிடிச்சி போயிட்டு இருக்கேன்னா அது காரணம் அவன் தான் ப்ரோ. அவனை போய் நான் மறப்பனா?
உன் நியூ இயர் ஸ்டார்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அவன் இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ. நான் அவன் கூட ஆடுறேன். ப்ரோ உள்ளதானே ஆட மாட்டேன்னு சொன்னீங்க. எனக்காக ஜெயிக்கிறதுல எந்த கிக்கும் இல்ல. ஆனா என் நண்பனுக்காக ஜெயிக்கிறதுல ஒரு தனி கிக் இருக்கு. உன் காசு உன் கார் உனக்கு வேணும்ல? ஆமா 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 ப்ரோ. நண்பன் என்னையா சொன்னீங்க? ஆமா நண்பனா ப்ரோ. எப்படி தளபதி படத்துல ஒரு சூர்யா தேவாவோ அந்த டேவிட் தலையெழுத்த மாத்த போற அர்ஜுன் தேவா ப்ரோ. நான் வேண்டா. ஜிஜிகோ. வா வா. என் நண்பன் போட்ட சோறு. டேவிட்டே உன்னை ஜெயிக்க போறோம் பாரு. ப்ரோ இதான் ப்ரோ டேவிட்டோட பாரு. இங்க ஒவ்வொரு நியூ இயருக்கும் நிறைய பேர் சீட்டு விளையாட வருவாங்க. ஆனா ஜெயிக்கிறது என்னவோ அந்த டேவிட் மட்டும்தான். ப்ரோ ஐயோ 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 இங்க பாருங்க ப்ரோ. இதான் ப்ரோ என் காரு. போன நியூ இயர் ஆட்டத்துல அந்த டேவிட் என்கிட்ட ஜெயிச்சிட்டான் ப்ரோ. அப்போ அந்த டேவிட்டும் சீட்டர் இல்ல ப்ரோ. அவன் செமையான பிளேயர். அவனுக்கு எல்லா ட்ரிக்ஸும் தெரியும். இந்த தேவா சரியான முட்டாளா இருக்கணும், இல்ல இன்னசென்ட்டா இருக்கணும். இல்லனா டேவிட் மாதிரி ஒரு சீட்டரை நல்ல பிளேயர்னு சொல்லுவானா? என்ன யோசிக்கிறீங்க ப்ரோ? ஒண்ணு இல்ல, வா போலாம். வாங்க போலாம். டா வச்சுக்கோ, கரெக்ட்டா குத்தணும். டேய் வட்டி. தல வாத்தல என்ன தல இன்னைக்கு உன் லக் வொர்க் அவுட் ஆகும் போல இருக்குது. ஆமாண்டா, அதான் என் லக்கா கூடவே கூட்டு வந்துட்டேன். டேவிட் எங்க? தோகரார் பாரு. இந்த கேம்ல 2 டைஸ் ரோல் பண்ணுவாங்க. அதுல எந்த நம்பரை ரோல் பண்றாங்களோ அந்த நம்பர் தான் பேஸ் நம்பர். அப்புறம் வேற வேற கார்டு எடுத்து பிளேயருக்கு கொடுப்பாங்க. எந்த கார்டு நம்பர் பேஸ் நம்பரை விட கம்மியா இருக்கோ அவங்க தோத்துட்டாங்க. யார்கிட்ட கார்டு நம்பர் அதிகமா இருக்கோ அவங்க ஜெயிச்சுட்டாங்க. இத்தனை வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் டேவிட். யுவர் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ. அடே போடா புளிப்பே. தட்ரா காட்டுல மேட்டுல ரோட்டுல வீட்டுல சந்தில பொந்தில பார்க்கல பீச்சில ஆத்தோரத்துல பீச்சோரத்துல செவரோரத்துல சிங்காரத்துல கலர் கலரா காட்ச வச்சுன்னு ஆடுறவங்கள கேளுங்கோ. டேவிட் ஆண்டா வச்சுக்கிட்டா வாங்கிப்பேங்க. ஆப்புங்கோ ஆப்புங்கோ ஆப்புங்கோ. ஆடா மாவு மிஸ்னே நாடா ரிப்பீட். என்னாச்சு, எப்படி வந்த? நண்டு தானே வந்த. அதான் காரியா நாட தோத்துட்டு போயிட்டியா? இப்போ எதை வச்சு தோக்க போற? ஏய் டேவிட், கொஞ்சம் அமைதியாக மூடிட்டு. இந்த தடவை உன் கூட ஆட போறது நான் இல்ல, என் ப்ரோ தான் ஆடுவாரு. நீ தான் பணம்னா பணம் கூட கேம் ஆடுவல. சீக்கிரம் கேம் ஸ்டார்ட் பண்ணு. வர்றோம். ஒரு பிச்சைக்காரன் ஒரு கோடீஸ்வரன் இட்டு வந்திருக்கிறா. சரி, எத்தனை கோடி வச்சு ஆட போற? மிஸ்டர் இவர் யாரு? 500. தோடா 500 ஆடா. டேய் இவன் கோடீஸ்வரன் இல்லடா, பிச்சைக்காரன். ப்ரோ வெறும் 500 ரூபாய் தானா? கொஞ்சம் பாக்கெட் செக் பண்ணுங்க ப்ரோ. என் மேல நம்பிக்கை இருக்கா? 10,000டா. டேய் வட்டி இப்படி வா. ப்ரோ எப்படியாவது இவ்வளவு ஜெயிச்சிருங்க ப்ரோ. நான் எல்லா காசையும் வைக்கிறேன். எல்லா துட்டையும் வைக்கிறாராம. ப்ரோ நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க ப்ரோ. சாருக்கு ரிஸ்க் எடுக்கிறதுலாம் ரோஸ்க்கு துடுற மாதிரி இல்ல. நமக்குன்னா துட்டு வந்தா ரைட்டு, அவ்வளவுதான். இப்ப கார்ட்ஸ நான் செட் பண்றேன். நான் கார்டு செட் பண்ணினா கண்டிப்பா நீ தோத்துருவேடா. டேய் இந்த செட்டிங் பண்ணுனா நம்ம கேம் காலி. கார்டு செட் பண்ணிட்டேன்டா. இப்ப ரூல்ஸ் படி கார்ட்ஸை லெஃப்ட்டுக்கா தட்டி ரைட்டுக்கா எடுக்கணும். வலிக்கிறியா? டைஸ் நம்பர் 6. அப்ப யாரோட கார்டு நம்பர் 6 விட அதிகமா இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. தேவா சும்மா இந்த கவுண்டர் டயலாக்ல குத்துன்னு இருக்காத. டேய் முதல்ல உன் கார்டை காட்டு.
டேவிட்டுக்கு டோட்டலா 7. ச்சே. 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 ஆரை விட ஒரு நம்பர் கூட வந்திருந்தா கூட நாம ஜெயிச்சிருந்திருப்போம் ப்ரோ. குடுமாச்சி இது வரைக்கும் நம்ம சாரு பயங்கரமா ஜில் பாஸ் காட்டியிருந்தாரு. இப்போ ஜகா வாங்கினாரு. பாவம் ஓடி சொன்னாண்டா துட்டு வேற இல்ல. நான் பாக்குறேங்க வெள்ள போடா ஒவ்வால் வாயா. அசிங்க பத்திட்டான். ப்ரோ எப்படி ப்ரோ தோத்தீங்க? நீ எப்படி தோத்தியோ அப்படிதான். சேம் பிளட். ப்ரோ காசு தோத்த கூட பிரச்சனை இல்லை ப்ரோ. வவ்வால் வாயான்ட்டான் ப்ரோ. என் மூஞ்ச பார்த்தா அப்படியா இருக்கு? இன்னும் என்னடா நிக்கிறீங்க? கைத்த வலிச்சு வெள்ள தள்ளணுமா? ஏய் அவர் என் ஃப்ரெண்டு. அவர்கிட்ட இந்த மாதிரி பேசின சங்க அறுத்துருவோம் உன்னை. போடா என் நூங்கு அறுத்துரு வராம. ஏய் இவர் என் ஃப்ரெண்டு. அவர்கிட்ட இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காத. அப்ப உன்னாண்ட பேசுற. துட்டு இருந்தா ஆடு இல்ல காட்டி ஓடு. போடா ஃப்ராடு. டேய் உங்கள மாதிரி பச்சா பசங்களுக்குலாம் இங்க இடம் இல்ல. காலி பண்ணு காலி பண்ணு. ஏய் இங்க தாண்டா இருப்போம். தேவா இங்க இருந்து கிளம்பு. இவங்க தேவையில்லாம உன்னை தூண்டி விடுறாங்க. இல்ல ப்ரோ, என்ன பேசியிருந்தா கூட அமைதியா இருந்திருப்பேன். உன்னை பேசினா என்னால தாங்க முடியாது ப்ரோ. வர்கீஸ் கொஞ்சம் பணம் கொடு. எவ்வளவு வேணும்? எவ்வளவு ப்ரோ வேணும்? 20,000. 2 லட்சம். 2 லட்சமா? ஓகே ஓகே ப்ரோ. வர்கீஸ் ஒரு 2 லட்சம் கொடு. இந்த தடவை கண்டிப்பா நாங்க ஜெயிச்சிருவோம். 10,000 20,000 ஓகேப்பா. 2 லட்சம்னா நீங்க எப்படி திருப்பி கொடுப்பீங்க? வர்கீஸ் என் 60 லட்ச ரூபா வீட்டை அடமானம் வைக்கிறேன். போதுமா? இவன் உண்மையாலுமே எமோஷனல் இடியட் தான். சீட்டாட்டம் இவங்கள மாதிரி ஆட்களோட வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிடுச்சேன். சரி ஓகே. அப்ப 100க்கு 20 பாயிண்ட் வட்டி ஓகேவா? அப்படின்னா 100 ரூபாய்க்கு 20 ரூபா மீட்டர் வட்டி. அதுவும் ஒரு வாரத்துக்கு. அதுக்கு மேல லேட் ஆச்சுன்னா 40 ரூபா. ஏய் பேசாம பாரம் இழுத்து மூட்டு கழுத்தை அறுத்து போற கசாப்பு கடை வைடா. வேணும்னா வாங்கிக்க, வேணானா போ. டேய் குறா குறா. ப்ரோ 2 லட்சம் ப்ரோ. ப்ரோ கேம்ல எப்பவுமே தோத்து அப்புறம் ஜெயிச்சாதான் ப்ரோ ஒரு கிக் இருக்கு. கரெக்ட். ஏய் எங்க ப்ரோ எம்ஜிஆர் மாதிரிடா. முதல்ல ஒரு அடி வாங்குவாரு, அப்புறம் திருப்பி கொடுப்பாரு. குடுப்பாரு. டேய் வேலன்னு பேசாம உட்கார்ந்து ஆட்டத்தை ஆரம்பிங்கடா. சரி எவ்வளோடா வைக்கிற? நான் மொத்த பணத்தையும் வைக்கிறேன். நான் மொத்த பணத்தையும் வைக்கிறேன். இவன் ஆட்டத்துல பெரிய பருப்பா இருக்கணும் இல்ல பெரிய முட்டாளா இருக்கணும். ப்ரோ எல்லா காசையும் எப்படி ஒரே நேரத்தில் வச்சா எப்படி ப்ரோ? கொஞ்சம் யோசி ப்ரோ. முதல்ல 50,000 வச்சுட்டு அப்புறம் 1 லட்ச ரூபா வைக்கலாம்ல. சரி 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 ப்ரோ. நீங்க செஞ்சா கரெக்டா தான் இருக்கும். விளையாடுங்க, என் வாழ்க்கையில விளையாடுறாதீங்க. ஏய் ரூல்ஸ் ஞாபகம் இருக்குதுல. ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேனா இந்த கேம்ல நீ டபுள் அமௌண்ட் கொடுக்கணும். அப்படின்னா நீ எனக்கு 4 லட்ச ரூபா கொடுக்கணும். ஆனா உன்னாண்ட இப்போ 2 லட்சம் தானே இருக்குது. கேட்டல்ல, என் தோஸ்து 60 லட்ச ரூபாய் வீட்டையே அடகு வச்சிருக்காரு. ஏய் தேவா, உன் ஃப்ரெண்ட் எங்க புடிச்சா? கீழ்பாக்கம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலையா? நீ தெருவுக்கிறது உறுதிடா. டேய் யாரா இவன் காந்தாரா காட்டுறது கூட்டு வந்த மாதிரி இருக்கிறான்? அமைதியாடுறா. தேவா உனக்கு பயமா இருக்கா? ப்ரோ இல்ல ப்ரோ, பயந்த தேவா எப்பயும் செத்துட்டான். நீங்க ஆடுங்க ப்ரோ. பில்டிங் ஸ்ட்ராங் ஆனா பேஸ்மெண்ட் வீக். ஏய் ஆட்டத்துக்கு நான் ரெடி, நீ ரெடினா ஆரம்பி. ஆரம்பிச்சிடலாம் சொல்லும். டைஸ் நம்பர் 6. 6க்கு மேல யாருக்கு வருதோ அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஐயோ முதல் கார்டுலயே டேவிட்டுக்கு 6 வந்துடுச்சு. அப்ப இன்னைக்கு இந்த 2 லட்சமும் காலியா? 6 + 1 = 7. ஜெயிச்சாச்சு. கேம் ஓவர். ஏய் ரொம்ப ஆடாத, இன்னும் ஆட்ட முடியல. எங்கால இன்னும் காடை திருப்பியே காட்டல. 7 விட பெருசா வந்தா என்ன பண்ணுவ? இந்த மாதிரி மங்காத்தாடா
ஜெயிச்சிட்டோம்டா டேவிட் நாக் அவுட் சூப்பர்டா. நீ ஆரம்பிச்சு வச்ச நான் முடிச்சு வச்சிட்டேன். ப்ரோ கலக்கிட்டீங்க ப்ரோ கலக்கிட்டீங்க ப்ரோ கலக்கிட்டீங்க என் மனத்தை காப்பாத்திட்டீங்க. இது எப்படி நடந்துச்சு? இவன் ஏதோ போங்கறான், நமக்கே நாம அடிக்கிறான். ஏய் டேவிட், இப்போ இதோட உன் கதை முடிஞ்சது டேவிட். எப்பவுமே காத்து உன் பக்கம் மட்டும் வீசாது. எடு எடு, முதல்ல பணத்தை எடு. சரி, அடுத்த ஆட்டத்துக்கு ரெடியா? உனக்கு என்ன பைத்தியமா? நீ திரும்ப திரும்ப ரிஸ்க் எடுக்கிற. உனக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். டேய் யாரு கிட்ட? உன் ஆளுக்கு தான்டா டைம் சரியில்லை. ரூல்ஸ் ஞாபகம் இருக்குல்ல? நான் ஜெயிச்சிட்டா நீ டபுளா, அதாவது 8 லட்சம் கொடுக்கணும். 8 லட்சமா? இவன் எப்படி கொடுப்பான் ப்ரோ? இப்பதான் தோத்து போயிட்டு போண்டி ஆயிட்டானே போண்டி. என்ன ஜெயிக்க இன்னொருத்த பிறந்து வரணும்டா. சீக்கிரம் சொல்லு. நீ ஆடலன்னா நான் எல்லா காசையும் எடுத்துட்டு கிளம்பணும். ஏய், கேம் முடியாம இங்க இருந்து ஒருத்தனும் நவர முடியாது. அப்ப சரி, நீயே ரூல்ஸ் படி டேபிள்ல பணத்தை எடுத்து வை. டேய் டேவிட், சும்மா வாய்ஸ் அவடெல்லாம் விடாத. கவடி, ஒரு 8 லட்சம் கடன் கொடு. 8 லட்சம்லாம் கடன் கொடுக்கறதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இன்னைக்கு உனக்கு பேட் லக் ஆச்சே, அதனால கடன் கேன்சல். எல்லாம் முடிஞ்சது. தேவா, இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. பணத்தால நம்ம கிளம்பலாம். ஏய் டேய் டேய் டேய், தேவா தேவா தேவா, இரு. நீ நண்பன் தானே? ஒரு 8 லட்சம் ரூபாய் இருந்தா. டேவிட், நீ எதுக்கு தேவலாம கெஞ்சிட்டு? நீ என் தம்பி மாதிரிப்பா, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ கேளு. இல்லன்ட்டு போறேன். ஏய், இந்த தேவா பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிடுற மாதிரி தெரியுதா? டேய் டேவிட், நீ காலில் விழுந்து 1/4 மணி நேரம் கதறினா கூட காசுன்னு தரமாட்டான்டா பேமானி. என்ன ப்ரோ, எப்படியா டயலாக்? தேங்க்யூ. டேய், என் காரு வெளில நிக்குது. என் காரு மதிப்பு 10 லட்சம் ரூபா. அத வச்சு ஆறடா. வாடா வாடா, உட்கார உட்கார, வாடா 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 வாடா. அப்பாடா, நம்ம கார் நம்ம கிட்ட வரப்போகுது. இன்னைக்கு டேவிட்டுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு போல. எட்ரா, இனிமேதான் ஆட்டம் சூடு பிடிக்க போகுது. ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? ஐ அம் வெயிட்டிங். இந்த வாட்டி கார்டுல வர எல்லா நம்பரும் எனக்கு வர மாதிரியே செட் பண்றேன் பாருங்கடா. எடு. உன்னை விட மாட்டேன்டா. Five plus 2 7. ஸோ ஜெயிக்கிறதுக்கு 7 விட அதிகமான நம்பர் வேணும். முதல் சீட்டு 6 வரும், அடுத்த சீட்டு 3 வரும். இனிமே ஆட்டத்தை பாருடா. போங்க, ஆட்ட திருப்பி காட்டு. எல்லாமே என் பிளான் படி தான் நடக்குது. ஐயோ, இந்த வாட்டி ஜெயிக்கலனா நம்ம ஜெயிச்சது எல்லாமே போயிடும். முருகா, முன்னாடி இருந்து நீதான்ப்பா காப்பாத்தணும். உன்னாண்ட இருக்கிற அடுத்த சீட்டை காட்டு. டேய், நாங்க எதுக்கு எடுக்கணும்? நீயே எடுறா, நீ தான் டீலரு. நான் காட்டணுமா? ஐயோ, அப்படின்னா 7 விட 1 நம்பர் தான் அதிகம். ஆனா டேவிட்டுக்கு ஏற்கனவே 6 வந்திருக்கு. அப்ப இந்த வாட்டி இவன் தான் ஜெயிப்பானோ? முக்காடு போட வச்சிட்டே முருகா. இவன் டோட்டல் 8. அப்படின்னா நமக்கு 9 வரப்போகுது. போய் கட 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 அண்ணனுக்கு மாலை மரியாதை தாரத படம் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்கடா. இன்னைக்கு அண்ணன் பட்டை கிளம்ப போறான்டா. வா 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 வா, போடுறா போடுறா போடுறா. அண்ணங்கிட்ட வச்சுக்காதடா. எல்லாத்தை விட மோசமானது இந்த கேங்கு. அப்படி அப்படி அண்ணங்கிட்ட வச்சுக்காதடா. எல்லாத்தை விட மோசமானது இந்த
எல்லாத்தோட மோசமானது இந்த சிக்காத ராங்கு. எல்லாத்தோட மோசமானது இந்த இப்போ தெரியும்டா இந்த டேவிட் யாருன்னு. மங்காத்தாடா ஜெயிச்சிட்டோம்டா. ஏய் டேவிட், என்னடா மூஞ்ச தூக்கிட்டு நாங்க ஜெயிச்சாச்சுடா. ஏய் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. கை கொடுங்க ப்ரோ. இவனுங்க ஏதோ டூமா வேலை பாக்குறானுங்க. எப்படி என் ஆட்டம் தலைகீழா மாறிச்சு. தேங்க்ஸ் ப்ரோ, உங்களால என் காரும் கிடைச்சது, என் பணமும் கிடைச்சது. தேங்க்யூ ப்ரோ. நல்லா தானே ஆடுற. ஆமா டேவிட், இவன் ஏதோ சுருக்க விட்டான். இவன் சரியான ஃப்ராடு. வேணும்னே இந்த தேவன் அவனை கூட்டிட்டு வந்திருக்கான். பட்டா சீட்டர் அவன். ஆமா ஆமா சீட்டர் சீட்டர். சீட்டர். ஆமா அவன் சீட்டர். உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? நிரூபிக்க முடியுமா? சொல்றா, நிரூபிக்க முடியுமா? தேவா 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 தேவா, சில் சில் ப்ரோ. தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. நம்ம ஜெயிச்ச காசை எல்லாருக்கும் பிரிச்சு கொடு. வர்கீஸ்க்கும் வட்டியோட செட்டில் பண்ணிடு. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, இன்னைக்கு நம்ம ட்ரீட் தான், எடுத்துக்கோங்க. அண்ணாத்த, உனக்கு இம்மா பெரிய மனசு. எனக்கு இவரை பார்த்தனே தெரிஞ்சிச்சு இவர் பலை கில்லாடின்னு. ஆமாடா குமாரு, இவர் பெரிய ஆட்டக்காரரா. இவர் பேசும்போதே தெரியுது. அர்ஜுனா அர்ஜுனா, நீ கண்டிப்பா ஜெயிக்கிற அர்ஜுனா. என்ன டேவிட், பாய் அடிச்சு போய் நிக்கிற? இப்போ உன் ஆளுங்கெல்லாம் என் சைடு, நீ தான் ராங் சைடு. டேவிட் தோத்து போனதுனால அண்ணாத்த மேல பழிய போடுறாரு. உண்மையிலேயே மங்காத்தால டேவிட் தான் லூசரு. ஒரே நாள்ல பச்சோந்தி மாதிரி என்னாட இருந்து அவங்க கிட்ட சேர்ந்துட்டீங்களா? நான் டேவிட் வாய் நீள்தே. எச்ச கையால கூட காக்கா ஓட்டாத நீ எங்க அள்ளி அள்ளி குடுக்குற எங்க அண்ணாத்த எங்க? எங்க கிட்டே காசு வாங்கி விளையாடிட்டு ஜெயிச்சிட்டு எங்களுக்கு எதுவுமே பண்ணாம போனவன் தானே நீ. எங்க காசை திருப்பி கொடு. டேவிட் 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 டேவிட், இந்த கேமை செட் பண்ணது நீ, இந்த கார்டை செட் பண்ணதும் நீ, டைஸ் கூட நீ தான் உருட்டுன. இப்ப புரிஞ்சிருச்சுல, உன் உருட்டு என்கிட்ட செல்லாதுன்னு. நீங்களே சொல்லுங்க, இதெல்லாம் நடக்கிற கதையா? இல்லவே இல்ல ப்ரோ, இது கம்மி கேட்டுற கதை. இந்த டேவிட் சொல்றது போய். இந்த டேவிட் சொல்றது ஆமா, எல்லாமே போய். போய். எல்லாமே போய். எல்லாமே போய். நம்ம ஐயாவே தப்பு பண்ணிட்டேனா இல்ல தப்பான கார்டு எடுத்துட்டேனா ஒன்னும் புரியலையே. டேவிட், எப்படியா நீ தோத்துட்ட, அதான் தேவா நான் காரை எடுத்துட்டேன். டேய் வட்டி, உனக்கு தேவையான வட்டி எடுத்துரு, மிச்ச காசுக்கு பசங்க புட்டி வாங்கி கொடுத்துரு. முடிஞ்சா நம்ம டேவிட்டுக்கு ஒரு 500 செலவு கொடுத்துரு, பாவம். போலாம் ப்ரோ. இப்ப அவன் நம்மளை திரும்பி கூப்பிடுவான் பாரு. டேய் தேவா. ப்ரோ, எப்படி ப்ரோ ஜோசியர் செல்வின் மாதிரி கரெக்டா சொல்லிட்டீங்க? இதுக்கு ஜோசியம் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. சூதாடுற எவனுக்கும் சுய புத்தியே இருக்காத. எல்லாத்தையும் தோக்குற வரைக்கும் அவன் அடங்கவே மாட்டான். இன்னொரு கேம் ஆறியா? டேய் டேவிட், காசையும் தோத்துட்ட, காரியம் தோத்துட்ட, வேற ஏதாவது விளையாடுவ? டேய், பக்கத்துல என் பார் இருக்குது. ஜெயிச்சா பார் உனக்கு. நான் ஜெயிச்சிட்டேன்னு வை. இப்போ நீ வாங்கின காரு பணம் எல்லாத்தையும் என்னால திருப்பி கொடுக்கணும். ஓகேயா? நான் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு உன் தலையெழுத்து சரியில்லை. நீ தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் உன்னால ஜெயிக்க முடியாது. அதையும் பார்க்கலாம். சரி, நீயே சொல்லு, என்ன கேம்? கேம் ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒரு டைஸா போடுவோம். யாரோட டைஸ்ல அதிகமா வருதோ அவங்க கேம்ல வின்னு. ஒருவேளை கேம் டிரா ஆயிடுச்சுன்னா? டேய், டீலர் நான் தான். டிரா ஆச்சுன்னா டீலர் தான் ஜெயிப்பான். அடிங். ஓகே, நான் உருட்டுறேன். டைஸ் 6. 6. இனிமே பாரு, கடவுளே நினைச்சாலும் உன்னை காப்பாத்தவே முடியாதுடா. இதுக்கு மேல நீ ஆடணுமா? கிளம்பு 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 கிளம்பு. போ 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 போ. ப்ரோ, இப்ப நான் என்ன சொல்லுவேன்? டேவிட், இப்போ உன் காரும் போச்சு, பாரும் போச்சு, மொத்தத்துல உன் மானமே போச்சு. டேய் செல்லம், நீ யாரா? டைம் வரும்போது சொல்றேன்.
சரி வாட்டா உன்னை அவ்வளவு சீக்கிரத்துல இங்க இருந்து போக விட மாட்டேன்டா. ப்ரோ கலகிட்டீங்க ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. என்ஜாய். கடைசியில என் காரை எனக்கே திருப்பி கொடுத்துட்டீங்க. ஐ லவ் இட் என் செல்லம். உம்மா. டேய், கார் மேல கைய வச்ச கைய வெட்டிடுவேன். என் வண்டி மேல கை வைக்கிறியா? எட்ரா கைய. டேய் தோத்தது இல்லாம எங்களையே கொல்ல வரியா? டேய் புளியாம்பயம், இந்த சுத்து வட்டாரத்துல என்ன தோக்கடிக்க ஒரு பயம் வந்தது இல்ல. வந்து அவன் உயிரோட போனதும் இல்ல. என் துட்டு எனக்கு வரணும் 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 இல்ல. டேய் வரலன்னா என்ன பண்ணுவேன்? ஐயா, டேய் இவனுங்களை அடிச்சு காலி பண்ணுங்கடா. ஏய், நீ யார்? யாரா இது? ஆஷா மேடம், நீங்க எப்படி? அர்ஜுன், உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? டேவிட், உன்னை பெரிய கேம்பிளிங் கிங்னு சொல்லிட்டு இருக்க. உன்னால ஒரு தோல்வியை கூட ஏத்துக்க முடியல. என்ன இது தோல்வியை கூட ஏத்துக்க முடியல? வந்துட்டாங்கடா. ஏ பாப்பா, முதல்ல நீ யாரு? எதுக்கு இந்த பஞ்சாயத்துல எல்லாம் தலையிடுற? ஆஷா கேசினோவோட ஓனர், வர்மா ஃபேமிலியோட ஒரே வாரிசு. ஆஷா ஆஷா வர்மா. ஐயோ, இன்னைக்கு நமக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். வர்மா ஃபேமிலில இருந்து இங்க எதுக்கு வந்தாங்க? டேய், இவங்க சாதாரண ஃபேமிலி கிடையாதுடா, ரொம்ப பெரிய ஆளுங்க. ஆக்சுவலா அர்ஜுன் ஏன் ஆளு. ஐயோ மேடம், சாரி அர்ஜுன், சாரி பிரதர், மன்னிச்சிருங்க மேடம். அவரு உங்க ஆளுன்னு எனக்கு தெரியாம போச்சு. இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல? அர்ஜுன், யூ டோன்ட் வரி. இவனை நம்ம ஆளுங்க பாத்துக்குவாங்க. மேம் வா போலாம். சாரி ஆஷா மேடம், எனக்கு உங்க ஹெல்ப் தேவைப்படல. டேவிட், சொல்லுங்க பிரதர். உன் பாரும் காரும் உனக்கு திரும்ப வேணும்னா எனக்கு இந்த போட்டோவோட கதையை சொல்ல. போட்டோ காட்டுங்க பிரதர். பழைய போட்டோ பிரதர். பிக் டாடி சொன்னனால தான் இவன் சாவர நிலைமையில வண்டியில இருந்து தள்ளி விட்டேன். அப்பா 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 அப்பா, எந்திரிங்கப்பா. நான் போற நேரம் வந்துருச்சுப்பா. கேம்பிளிங் ஆட்டத்துல போற கடைசி உசுறு என்னோட தான் இருக்கட்டும். இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து நீ விலகியே இருக்கணும்பா. அப்பா, எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடு. அப்பா 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 அப்பா. அப்பாவை எதுக்காக போட்ட? யாரு கொலை பண்ண சொன்னது? இல்ல பிரதர், அவன் பிக் டாடி இல்ல, வெரி பிக் டாடி பிரதர். பிக் டாடி யாருன்னு சொல்லு. சொல்லு. தெரியாது ஒழுங்கு பிரதர். இல்ல மரியாதையா சொல்லு. பிரதர், எனக்கு தெரியாது. அர்ஜுன், அவனை விடு விடு. டேவிட், நீ கிளம்பு. தேங்க்ஸ் மேம். எதோட வாங்கடா போலாம். அர்ஜுன், இப்ப கூட உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் என்ன பண்ணணும் உனக்கு? எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா அந்த பிக் டாடியோட அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க. அது யாருக்குமே தெரியாது அர்ஜுன். அவரோட கேசினோக்குள்ள சாதாரண கேம்ப்ளர்ஸால போகவே முடியாது. கேம்ப்ளர்ஸ் வேர்ல்டோட மிகப்பெரிய ஆட்களுக்கு மட்டும்தான் என்ட்ரி கிடைக்கும். நீ தூக்கடிச்சி ரோலெக்ஸ், அவன் கூட பிக் டாடியோட ஆள் தான். தேங்க்யூ ஃபார் இன்ஃபர்மேஷன். இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். அர்ஜுன்,
I'm still waiting for you, Arjun. ப்ரோ எனக்கு ஒண்ணுமே புரியல ப்ரோ. உண்மையிலே நீங்க யார் ப்ரோ? டேய் டேய் திருடா ப்ரோ. ப்ரோ புடி ப்ரோ. டேய் டேய் நில்லுடா டேய் நில்லுடா டேய். டேய் திருட்டு பையல அடி. ப்ரோ போய் ஒரு பொண்ணு. டேய் புடா. டேய் நில்லு டேய் அடி. யாரு கிட்ட? ப்ரோ போய் ஒரு பொண்ணியா துரத்தி புடிச்சோம். பொண்ணுன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? இந்த உன் பொட்டி. ப்ரோ வெயிட் கம்மியாகுது ப்ரோ. ஹே செக் பண்ணு. ப்ரோ பட்டியல பணத்தை காணோம். ரன்னிங்ல ராபரி பண்ணிட்டுக்கிறா. இன்ட்ரெஸ்டிங். இது அவ்வளவு சீக்கிரம் திறக்க முடியாது. சாவி வேற என்கிட்ட இருக்கு. நீ எப்படி திறந்த? அதுதான் என்கிட்ட இருக்கிற யூனிக்கான டேலண்ட். எந்த மாதிரி பூட்டா இருந்தாலும் கண்ணு வைக்கிற நேரத்துக்குள்ள திறந்துருவேன். ஏய் திருடிட்டு உனக்கு பேச்சு வேறயா? தேவா, இந்த பொண்ணு நமக்கு தேவைப்படுவா. விட்ரு. உன் பேர் என்ன? ஜூலி. ஜூலி, நீ எங்க டீமுக்குள்ள வரியா? நான் உன் டீமுக்குள்ள வரதால எனக்கு என்ன லாபம்? உனக்கு தேவை பணம், மரியாதை. அது ரெண்டுமே நான் தரேன். சொல்லுங்க ஆஷா மேடம். ஹலோ அர்ஜுன், பிக் டாடி விஷயமா நான் உன்னை மீட் பண்ணணும். நாளைக்கு கேசினோ வர முடியுமா? ஓகே மேம், நான் வரேன். பிக் டாடி, நம்மெல்லாம் ஒரு டீம் ஆக போறோம்னா முதல்ல இந்த காஸ்டியூம் பிஹேவியரை மாத்தணும். இனிமே நாம எல்லாம் ஒரே டீம். ஆஷா மேம், முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்.